ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய உங்களுக்கு தமிழ்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அப்பப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் டிபிஏபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றவங்க கூகுள்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு தனியா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் யூடியூப்குள்ள வாங்க. யூடியூப்ல சைன்இன் ஆப்ஷன் போயிட்டு சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, எந்த வீடியோனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து கமெண்ட் எழுதலாம். ஓகே, லாகின் பண்ணாம இல்லை சைன்இன் பண்ணாம யூடியூப்ல லாகின் பண்ணாம சைன்இன் பண்ணாம உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, கமெண்ட் கொடுக்க முடியாது, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியாது. அதனால வந்து நீங்க அதெல்லாம் வந்து நீங்க சொசைட்டிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணீங்க, இமெயில் ஐடி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு யூடியூப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிவட் டேபிள் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பிவட் டேபிள் அப்படின்னா என்ன? ஸோ பிவட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பிவட்னா ஒரு ஆணி அரைக்குது. ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு செவுத்துல போய் ஒரு ஆணி அரைஞ்சு அதை கேலண்டர் தொங்கிடுவோம், இல்லைன்னா ஒரு செவுத்துல ஆணி அரைஞ்சிட்டு ஒரு கீ தொங்கிடுவோம். ஸோ கீ வந்து எதுல இருக்குதுன்னா அந்த ஆணியில தொங்க விட்டுருக்கோம், கேலண்டர் எதுக்குன்னா அந்த ஆணியில தொங்க விட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி இந்த பிவட் டேபிள்ன்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து பிவட் டேபிள் அப்படின்றது. ஸோ என்ன இது ஆணி அரைஞ்சிருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பார்க்கலாம். சம் ஆஃப் அமௌண்ட்னு சொல்லி அதெல்லாம் வந்து மெயின் டேட்டா நமக்கு வரப்போகுது. சம் ஆஃப் மெயின் டேட்டா அப்படின்னாச்சுன்னா இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன், மந்த் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ சம் ஆஃப் டேட்டா வந்து டோட்டல் 34,415 வந்துருக்கு. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா? இங்கே போனால் நிறைய ஃபீல்டு டேட்டாலாம் வந்து நமக்கு இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். ஆர்டர் டேட், ப்ராடக்ட், ப்ரைஸ். ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன தேவைப்படும், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சேலாக இருக்குன்னு சொல்லி இருக்கப்படும் இல்லையா? ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் ஓனராக இருக்கிறன்னா எவ்வளோ இது வரைக்கும் சேலாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்படும். ஓகே, சேலாக இருக்கு. அடுத்து மந்த் வைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இந்த மந்த்னு ஆர்டர் போட்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதில் ஒரு ஆணி அரைகிறோம். ஆணி அரைஞ்சா என்ன, மந்த்ன்ற டீட்டெயில் இந்த இடத்துல டேபிளில் வந்துச்சு பார்த்தீங்களா? மந்த்னா ஜனவரியில் 15,300 வந்திருக்கு, பிப்ரவரியில் 19,150 வந்திருக்கு. ஸோ ஜனவரின்னு ஒரு ஆணி அடிச்சு அதில் டேட்டா எவ்வளோ சொல்லி கட்டி தொங்க விட்டுருக்காங்க, 15,300 அர்த்தம். பிப்ரவரியில் ஒரு ஆணி அடிச்சு 19,150 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் கிராண்ட் டோட்டல் அப்படின்றது டோட்டலாக ஓவரால் 34,450. இது மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிவட் பண்ணி கொண்டுறதுக்கு தான் பிவட் டேபிள்னு சொல்லிடுறோம். பிவட்னா என்ன, ஆணி அடிச்சு அந்த இடத்துல ஜஸ்ட் அதை பேஸ் பண்ணி ஜனவரிக்கு உள்ள என்ன இருக்கு, பிப்ரவரிக்குள்ள என்ன இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அமௌண்ட்ன்ற டேட்டா மட்டும் தான் இதில் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ குவான்டிட்டி வேணும்னு ஆசைப்பட்டோம்னா குவான்டிட்டி இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ பாருங்க, இப்போ குவான்டிட்டி கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த டேட்டில் வந்து வந்துருக்கு. ஜனவரியில் 15,300 ருபீஸ்க்கு சேலாக இருக்கு, ஓவரால் குவான்டிட்டி 180 வந்திருக்கு. என்னது குவான்டிட்டி, என்னென்ன ப்ராடக்ட் வித்துருக்கோம் அப்படின்னாச்சுன்னா போயிட்டு ப்ராடக்டை கிளிக் பண்ணுங்க, வந்துட போகுது. ப்ராடக்ட் இருக்குன்னா ஜனவரியில் பாருங்க அல்மாண்ட் 100 கிராம் அப்படின்ற பேக்கெட் வந்து 5,000 ருபீஸ்க்கு சேலாக இருக்கு, 40 குவான்டிட்டி சேலாக இருக்கு. 100 கிராம் பேக்கெட் வந்து 40 குவான்டிட்டி சேலாக இருக்கு. கேஷ்யூ 100 கிராம் 8,800 ருபீஸ் சேலாக இருக்கு. ஸோ 80 பேக்கெட் சேலாக இருக்கு. சாக்லேட் அப்படின்றது வந்து 60 சாக்லேட் சேலாக இருக்கு, ஓவரால் 1,500. ஸோ ஜனவரி டோட்டல் அப்படின்றது இந்த இடத்துல ஓவரால் பிவட் பண்ணி என்ன வந்திருக்கு, 15,300 ருபீஸ். இதோட டோட்டல் இந்த 5,000 ருபீஸ், இந்த 8,800, இந்த 1,500 சேர்த்து ஓவராலா இந்த பிளாக்ல டாட்ல வந்து டார்க் பிளாக் கலர்ல வந்து 153,000 15,300 ருபீஸ்க்கு சேலா இருக்கு. அதே மாதிரி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 40 + 80 + 60 சேர்த்து 180 வந்திருக்கு. ஸோ இது ஓவரால் டோட்டல். ஓகே, ஜனவரியில் உண்டான டோட்டல். ஸோ பிப்ரவரியில் அது மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. அந்த பிளஸை கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயில் வரும். ஓகே, இங்க ஜனவரியில் வந்து மைனஸ் சொல்லி வந்திருக்குன்னா ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, இப்போ பிப்ரவரியில் டீட்டெயில் இப்போ பார்க்கணும், பிளஸை கிளிக் பண்ணியாச்சுன்னா என்னென்ன ப்ராடக்ட் வைஸ்ன்ற டீட்டெயில் இந்த மாதிரி வரும். இதை பார்த்துருங்க, இதுக்கு பேர் தான் பிவட் டேபிள்னு சொல்லி சாப்பிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து அமௌண்ட்டை மட்டும் வச்சுக்கிறேன், ப்ராடக்ட் குவான்டிட்டி எல்லாத்தையும் எடுத்துடுறேன், மந்த் கூட எடுத்துடுறேன். ஓகே, ஸோ ஓவரால் டேட்டா 34,415 வந்திருக்கு. இந்த டேட்டா எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம போயிட்டு பிவட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிங்க, பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நமக்கு இங்க இருக்கு. இப்போ பாருங்க, எஃப்எம்சிஜி அப்படின்னா என்ன, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ். ரிப்பீட்டிங், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ். டிஎஸ்ஆர் என்ன, டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அதோட டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டுன்ற டேபிள் இருக்கு. ஆர்டர் டேட் என்ன, ப்ராடக்ட் என்ன, ப்ரைஸ் என்ன, அதோட குவான்டிட்டி என்ன, அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகே, ஸோ பாருங்க, 1 ஜனவரியில் அல்மாண்ட் 100 கிராம் அப்படின்ற ஒரு பாக்கெட்டு
125 rupees priceல 10 numbers sold இருக்கு. டோட்டல் ஆர்டர் வேல்யூ 1250. அதே தான் செகண்ட் ஆர்டர் லைன்லயும் வந்திருக்கு. 100 கிராம் மறுபடியும் திரும்ப சேல் ஆயிருக்கு. கேஷ்யூ 100 கிராம். ஓகே, மறுபடியும் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஜனவரிக்கு உண்டான டேட்டா இதுல இருக்கு. இல்ல சரியா, இது வேற ஒரு கலர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் பிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1ஆம் தேதி ஜனவரி டேட்டா எல்லாம் இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு. அதே மாதிரி 2ஆம் தேதி ஜனவரி டேட்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேற ஒரு கலர்ல பண்ணிடலாம். இது வந்து கிரீன் கலர் பண்ணிக்கிறேன், லைட் கிரீன் கலர். ஸோ 3ஆம் தேதி ஜனவரி டேட்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து 3 கலர்ல உண்டான டேட்டா 3 டிஃபரெண்ட் டேட் ஆஃப் ஜனவரின்னு அர்த்தம். எல்லாத்தையும் டார்க் பண்ணிடலாமா? டார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா பிப்ரவரின்ற மந்த். ஜனவரி பார்த்து தான் இப்ப பிப்ரவரிக்கும் அதே மாதிரி வந்து டீட்டெயில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதி ஜனவரி டேட்டா இங்க இருக்கு. இதுக்கு வேணா வேற கலர் கொடுத்துக்கலாம், ப்ளூ கலர். 2ஆம் தேதி பிப்ரவரி டேட்டா இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ பேலன்ஸ் அப்படியே அதே கலர்ல இருக்கு. ஸோ இதுல வந்து ஜனவரி பிப்ரவரி டேட் வைஸ் நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குடோட டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கோம். இந்த டேபிள்ல இருந்து நமக்கு என்னென்ன டீடைல் வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். நார்மலா ஒரு மேனேஜரா நீங்க இருக்கிறீங்க, இல்ல ஒரு ஸ்டாஃபா இருக்கிறீங்க, ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறீங்க, நீங்க என்னென்ன ஆசைப்படுவீங்க? ஓவரால் எனக்கு ஜனவரியில எவ்வளவு சேலா இருக்கு, பிப்ரவரியில எவ்வளவு சேலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்களா, இல்ல ஓவரால் ஜனவரி பிப்ரவரி எவ்வளவு இருக்குன்னு ஆசைப்படுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களும் இருப்பீங்க இல்லையா? இல்ல எனக்கு ஜனவரி மட்டும் எவ்வளவு இருக்கு, பிப்ரவரி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த டீடைல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டா வேணும்னா என்ன பண்ணணும், பிவட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு நம்ம யூஸ் என்ன பண்ணணும். பிவட் டேபிள் பண்றதுக்கு இந்த ஏரியால உள்ள டேபிளோட ஹெடர் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் அந்த டேட்டா ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நேரா இங்க வாங்க. ஹோம், இன்சர்ட், டிராலாம் இருக்கு இல்லையா, பேஜ் லேஅவுட் இந்த மெனு டாப்ல, அதுல இங்க டேட்டான்னு ஒரு டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, அங்கட்ல இல்ல, இங்க இன்சர்ட்ன்றதுக்குள்ள போலாம். இன்சர்ட்ன்றது ஹோமுக்கு பக்கத்துல இன்சர்ட் இருக்கு. இங்க லெஃப்ட் சைட்ல வந்தீங்கன்னா டேபிள்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஐகான்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ஸ் குரூப் ஆஃப் ஐகான்ஸ், இந்த குரூப் ஆஃப் ஐகான்ஸ்ன்றது ஏன் சொல்லணும்னா டேபிள்ஸ்ன்ற குரூப்ல 3 ஐகான் இருக்கு, அதனால எல்லாம் சேர்த்து ஒரு குரூப்ல இருக்கு. அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிக்சர், ஷேப்ஸ் இருக்கு. ஸோ எந்த இடத்துல போகணுன்றதை இந்த குரூப் வச்சு டக் 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 முடிச்சிடலாம். இப்போ எத்தனை குரூப்புக்கு? 1 டேபிள்ஸ், 2 இல்லுஸ்ட்ரேஷன், 3 சார்ட்ஸ், 4 ஸ்பார்க்லிங், 5வது ஃபில்டர், 6வது லிங்க்ஸ், 7வது கமெண்ட்ஸ், 8வது சிம்பிள்ஸ். ஸோ எந்த குரூப்குள்ள போகணுன்றதை நம்ம டக்குன்னு, ஏன்னா லெஃப்ட்ல போ ரைட்ல போகணும்னு சொல்லி சொல்றது ஈஸி. அதே மாதிரி குரூப்குள்ள போங்க, லெஃப்ட்ல டேபிள்ஸ் குரூப்குள்ள பிவட் டேபிள்னு ஒரு ஐகான் இருக்குது, போங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிராப் டவுன் பட்டன் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டேட்டா அப்படின்னு. எக்ஸ்டர்னல் டேட்டா சொன்னா இந்த ஃபைல் இல்ல, வெளியில, இதை விட்டு வெளியில எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம அட்வான்ஸ் லெவல்ல போய் பார்க்கக்கூடியது எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ். எனக்கு அட்வான்ஸ் லெவல் இப்போ தேவையில்லை, பேசிக்லி பார்த்துக்கலாம். ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச். ஸோ டேபிள் அப்படின்றது எக்ஸல்ல ஒரு ஃபீச்சர், அதை நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ ரேஞ்சுன்றதை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம என்ன ரேஞ்ச் யூஸ் பண்றோம், நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்ச் இருக்குல்லையா, அதுதான் ரேஞ்ச். என்ன ரேஞ்ச் இது? நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்ச் மறுபடியும் போய் பார்க்கலாமா? இந்த ஆர்டர் டேட்ல இருந்து ப்ராடக்ட், ப்ரைஸ், குவான்டிட்டி, அமௌண்ட் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் டேட்ன்றது வந்து எந்த செல்ல ஸ்டார்ட் ஆகுது? C4ல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து எந்த காலம் வரைக்கும் போகுது? காலம் G வரைக்கும் போகுது. ஸோ C4, D4, E4, F4, G4 இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்றோம், இதுதான் ரேஞ்சுன்னு சொல்றோம். ஸோ எந்த ரோ வரைக்கும் போகுது? 22. ஸோ C4 to G22ன்னு சொல்லி நம்ம டயகனலா சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிவட் டேபிளுக்குள்ள வாங்க. ஃப்ரம் டேபிள் ஃப்ரம் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதுல ரேஞ்ச் தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச், பிவட்டுக்கு அப்புறம் டி வந்து கேபிட்டல் தெரியுது, எல்லாமே ஜாயிண்டா இருக்கு இல்லையா. பிவட் டேபிள் இப்படிதான் வந்து எக்ஸல் ஃபீச்சர்ல நம்ம பிவட் டேபிள்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பிவட் தனியா ஸ்பேஸ் போட்டு டேபிள் சொல்லக்கூடாது, பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்ற. இப்போ நமக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. Select a table or range in the first function argument of this dialog box. Table or range போட்டுருக்கு. நம்ம செலக்ட் பண்ண பேருங்க அதோட ஷீட் நேமோட இங்க வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இங்க ஷீட் நேம் டேட் வைஸ் கிரேட்டர் than 1 month இருக்கு இல்லையா, அந்த ஷீட் நேம் வந்துருக்கு. அப்புறம் நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச் C4 to G22 அப்படின்றது டாலர் சிம்பிள் போட்டு வந்திருக்கு. டாலர் சிம்பிள் என்னன்னா அப்சல்யூட் ரேஞ்சுன்னு சொல்லி அர்த்தம். அப்சல்யூட் ரேஞ்சுனா என்ன, ரிலேட்டிவ் ரேஞ்சுனா என்னன்னு சொல்லி அப்புறமா தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. ஓகே,
So next, the second function argument is choose where you want the pivot table to be placed. New worksheet or existing worksheet இருக்கு இல்லையா, இதில் நியூ ஒர்க்ஷீட் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க்ஷீட்டில் போட்டேன், அதனால் நியூ ஒர்க்ஷீட்டில் போடுறேன். ஓகே, அடுத்தது எந்த லொக்கேஷனில் வேணும், எக்ஸிஸ்டிங் ஒர்க்ஷீட்டில் எந்த லொக்கேஷன் வேணும்னா இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து எனேபிள் ஆகும். ஸோ நியூ ஒர்க்ஷீட்னு போட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மூணாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்கு சூஸ் வெதர் யூ வாண்ட் டு அனலைஸ் மல்டிபிள் டேபிள்ஸ். இந்த பர்டிகுலர் ஃபைலில் எனக்கு எத்தனை டேபிள் இருந்தாலும் மல்டிபிள் டேபிள் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து எனக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அட்வான்ஸ் லெவலில் பார்க்கக்கூடியவங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அது இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஆட் திஸ் டேட்டா டு தி டேட்டா மாடல் அப்படின்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுலாம். ஓகே, ஸோ இப்போ பிவட் டேபிள் ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தோம். அதனால் அந்த ரேஞ்ச் நேம் வந்து டேபிள் ஆர் ரேஞ்ச் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு, நம்ம எதுவும் டச் பண்ணுறதில்ல. நியூ ஒர்க் ஷீட் அப்படின்றத செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ திரும்ப பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம். C4லேருந்து G22 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்சர்ட்ன்ற டேபிளில் போயிட்டு இந்த டேபிள்ஸ்ன்ற குரூப்பில் பிவட் டேபிள்ன்றதுக்குள்ள உள்ள போயிட்டு ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் கொடுத்தோம். ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துருச்சு. பை டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கு. ஸோ இல்லைன்னா நீங்கள் நியூ ஒரு ஷீட் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ கிவ் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குற பாருங்க. புதுசாக ஒரு ஷீட் நம்பர் 3 சொல்லி கிரியேட் ஆயிருக்கு. இங்கே வந்து பாருங்க, இது வந்து ஒரு பிவட் டேபிள் 1 அப்படின்னு ஒரு வந்துருக்கு பார்த்தீங்களா. பிவட்டுக்கும் டேபிளுக்கும் இடையில ஸ்பேஸ் கிடையாது. PIVOT அப்புறம் கேபிட்டல் TABLE 1 அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ என்ன ஒரு இப்போ கீழே போட்டிருக்கு, டு பில்ட் அ ரிப்போர்ட் சூஸ் ஃபீல்ட்ஸ் ஃப்ரம் த பிவட் டேபிள் ஃபீல்ட் லிஸ்ட். அந்த பிவட் டேபிள் ஃபீல்ட் லிஸ்ட்ங்கிறது ரைட் சைடில் அப்படி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு. சூஸ் ஃபீல்ட்ஸ் டு ஆட் டு ரிப்போர்ட்னு சொல்லி இருக்கு. இங்கே செட்டிங்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த நம்ம பார்த்த டீட்டெயில் எல்லாமே ஆர்டர் டேட்டு ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு உள்ள இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆர்டர் டேட்னா என்னன்னு தெரியும், ஜனவரி பிப்ரவரி 2 ஆர்டர் டேட், 2 மந்த்ல உள்ள ஆர்டர் இருக்கு. ப்ராடக்ட் இருக்கு, ப்ரைஸ் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, அமௌண்ட் இருக்கு. அப்புறம் டேஸ் ஆர்டர் டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலையா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எதுவுமே என்ட்ரி பண்ணலங்க. ஃபைலில் போய் பார்த்தா தெரியும், டேட்டாவில் போய் பார்க்கலாமா, பார்த்தீங்களா, ஆர்டர் டேட், ப்ராடக்ட், ப்ரைஸ், குவான்டிட்டி, அமௌண்ட் இவ்வளோதான் இருக்கு. ஆனால் பிவட் டேபிள் நமக்கு சஜஷன் கொடுத்துருக்குது. இங்கே போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல பிவட் டேபிள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டேஸ், ஆர்டர் டேட், மந்த், ஆர்டர் டேட்னு சொல்லி ஃபீல்டெல்லாம் டீட்டெயிலாம் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பிவட் டேபிளில் போய் பார்த்தோம்னா எதுவுமே நமக்கு டேட்டா இங்கே இல்லை, பிவட் டேபிள் 1ன்றதுல. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக வந்து நீங்கள் பிவட் டேபிளை பற்றி தெரிஞ்சிக்கல, இது வரைக்கும் தெரிஞ்சிக்கலன்னா இப்போ தெரிஞ்சுக்க. மேலே வந்து பிவட் டேபிள் டிசைன், ஒரு பிவட் டேபிள் அனலைஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு, டிசைன் ஒரு டேப் வந்திருக்கு இல்லையா. ஸோ எப்படின்னா இந்த இடத்துல நம்ம பிவட் டேபிள் ஏரியாவில் நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல இப்போ A3லேருந்து C20 வரைக்கும் இந்த பிவட் டேபிள் ரேஞ்ச் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலுமே இந்த பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற டேப் மேலே வந்திருக்கும். ஹோம், இன்சர்ட், ட்ரா, பேஜ், லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, டெவலப்பர், ஹெல்ப், பிவட், பவர் பிவட்னு ஒன்று இருக்கு. அது வந்து அட்வான்ஸ். இது இப்போதைக்கு உங்கள் இதில் இது வந்திருக்காது. ஓகே, இதை விட்டுருங்க. பிவட் டேபிள் அனலைஸ் டிசைன் 2 வந்திருக்கு. ஸோ நான் வேற எங்கேயாவது கிளிக் பண்ணுறது, பிவட் டேபிளை விட்டுட்டு வேற வெளியே எங்கேயாவது கிளிக் பண்ணுறேன். F3 அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணலாம். F3ன்றது பிவட் டேபிள்குள்ள இல்லை இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த பிவட் டேபிள் ஃபீச்சர்னு ரைட் சைடில் ஒரு இந்த ஆப்ஷன் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் அனலைஸ்ன்றது போயிடுச்சு, டிசைன் போயிடுச்சு. இது எப்படி வர வைக்கணும்னா அந்த பிவட் டேபிள் ஏரியாக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல செல்ல கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ B8 அப்படின்றத கிளிக் பண்ணலாமா. B8ன்றது பிவட் டேபிளுக்கு உள்ளதானே இருக்கு, வந்துருச்சு பாருங்க. பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ்ன்ற ரைட்ல வந்துருச்சு, மேலே பிவட் டேபிள் அனலைஸ் டிசைன் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த டேட்டான்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா, ரெஃப்ரெஷ் இருக்கு, டேட்டா சேஞ்ச் சோர்ஸ் இருக்கு. நம்ம டேட்டா சேஞ்சாக உங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேட்டாவும் வர்றதுக்கு ரெஃப்ரெஷ் அர்த்தம். அப்புறம் சேஞ்ச் டேட்டா சோர்ஸ்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸை கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த எந்த டேட்டா ரேஞ்ச் சேஞ்சாக இருக்கு, C4 to G22 இருக்குல்ல, இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் போயிட்டு இதை போய். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் அட்வான்ஸ்ன்றதுனால இதை போட்டு விட்டு கேன்சல்னு சொல்லி போடுறோம். ஸோ பிவட் டேபிளுக்கு வந்துருச்சு. அடுத்து பேசிக்காக பிவட் டேபிள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ ஆர்டர் டேட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோமா டீட்டெயில் பார்க்கறதுக்கு. எப்பவுமே ஆர்டர் டேட்டை பற்றி டீட்டெயில் நமக்கு தேவையில்லை, எனக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வேணும், பிஸ்னஸ் ஓடணும்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ அமௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்கே கீழே ஒரு 4 பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. 4 பாக்ஸோட பேர் வந்து ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோஸ், வேல்யூஸ் சொல்லி சிக்மா வேல்யூஸ். சிக்மா வேல்யூஸ்னா சம்மரி ஆஃப் தி வேல்யூ, சம் ஆஃப் தி வேல்யூ, ஆவரேஜ் ஆஃப் தி வேல்யூ,
மினிமம் ஆஃப் வேல்யூ, மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ, கவுண்ட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில் வரும் இல்லையா? ஸோ இப்போ அமௌண்ட் மட்டும் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா நமக்கு தெரியும் ஆர்டர் டேட், ப்ராடக்ட், ப்ரைஸ், குவான்டிட்டி, அமௌண்ட் இவ்வளவுதான் நம்ம டேபிள்ல இருக்கிறது. டேஸும் மந்த்ஸும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இதில் உள்ள வந்திருக்கு, நமக்கு தேவையில்லைன்னு விட்டு இப்போதைக்கு அமௌண்ட்டை மட்டும் கிளிக் பண்ண என்னது பார்க்கலாமா? அமௌண்ட் கிளிக் பண்ணோன்னே பாருங்க ஸ்ட்ரெயிட்டாவே இந்த சிக்மா வேல்யூஸ்ல தான் போய் போகுது. என்ன வந்திருக்கு? சம் ஆஃப் அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங் இருக்குல்ல, இந்த இடத்துல டிராப் டவுன் கிளிக் வச்சுன்னா ரிமூவ் ஃபீல்ட் இருக்கு, என்ன வேணாலும் இருக்கு பாருங்க. இதுல வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ல போயிட்டு இதுல பார்த்தா சம் பண்ணிக்கலாம், கவுண்ட் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் பண்ணிக்கலாம், மினிமம் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் சம் தான் பை டிஃபால்ட்டா அது வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு. சம் தான் நமக்கு வேணும். அமௌண்ட் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு? 34,450. இது எப்படி செக் பண்றது கரெக்டா இல்லையான்னு? கம்ப்யூட்டர் எப்பவுமே கரெக்டாக தான் ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் டேபிளுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல போயிட்டு கீழே போய் பார்த்தோன்னா சம் 34,450 சொல்லி ஒன்று இருக்கும். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஈக்குவல் டு போட்டு எஸ்யூஎம் போட்டு ஃபுல் வேல்யூ செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் சம். இது வந்து யூசிங் சம் ஃபார்முலா வந்துச்சா? ஆனால் பிவட் டேபிளில் போயிட்டு என்ன பண்ணுவோம்? பிவட் டேபிள் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். ஷீட் 3ல போய் பார்க்கணும் இல்லையா? 34,450 வந்திருக்கா? இந்த இடத்துல செல் ரெஃபரன்ஸ் A4ல பாருங்க. 34,450 34,450. ஸோ டேட்டா கரெக்டாக வந்துருச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சம் வந்துருச்சு. நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பிவட் டேபிள் இவ்வளோ இது மட்டும் தானே ஈஸியாக பண்ண முடியுமா? இதுதான் நம்ம இங்கேயே பண்ணிடலாமே சொல்லி சொல்லலாம். இல்லை, அது மட்டும் இல்லை. எனக்கு ப்ராடக்ட் வைஸ் சம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கொண்டு வந்துடலாம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜர் என்ன கேட்பாரு? மந்த் வைஸ் என்ன சேலா இருக்கு அதை சொல்லுங்க. ஓகே, 34,450ல ஜனவரியில் எவ்வளவு, பிப்ரவரியில் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டா இந்த மந்த்தை கிளிக் பண்ணா எங்க போகுதுன்னு பார்க்கலாம். மந்த்தை கிளிக் பண்ணா ரோஸ் அப்படி கீழே வந்துருச்சு. நீங்க பாருங்க ரோஸ் நம்பர் 4, ரோ நம்பர் 5 சொல்லி வந்துச்சு. ஜனவரி, பிப்ரவரி. ஸோ ஜனவரியில் 15,300 அப்படின்னு இருக்கு. இதை செக் பண்ணலாமா? இப்போ இங்க போயிட்டு என்ன பண்றேன்? மந்த் போட்டு ஜனவரி அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்போம். இங்க நம்ம சம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போறோம். இங்க பிவட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ பிவட்ல எவ்வளவு வந்துச்சு? ஜனவரியோட ஃபிகர் வந்து 15,300. ஸோ இங்க போயிட்டு என்ட்ரி பண்ணி பார்க்கலாமா? 15,300. ஓகே, இங்க போய் நம்ம சம் என்ன பண்ணுவோம்? சம் சொல்லி போட்டு ஜனவரியில் உண்டான டேட்டா மட்டும் தான் எடுக்கணும் இல்ல? ஜனவரி உண்டான டேட்டா இந்த ரோ நம்பர் 5, 6 எல்லாமே பார்த்து அப் டு 13 வரைக்கும். ஓகே, என்ட்ரி பண்ணிக்கலாம். 15,300. ஸோ இது கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி வேல்யூ சொல்லி பார்த்தோம். 34,450 யூசிங் ஃபார்முலா பண்ணோம். அது பிவட் டேபிள்ல கரெக்டாக வந்திருக்கு. அப்புறம் வந்து ஜனவரி டேட்டா எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம், அது வந்திருக்கு. பிப்ரவரி டேட்டா எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? பிப்ரவரி டேட்டா இங்கே நான் சம்ல கொண்டு வரேன். இங்கே இந்த ஷீட்ல இருக்கிறனால அப்படியே இதை பார்த்துடலாம். பிப்ரவரி டேட்டா வந்து 19,150. 19,150 ஈக்குவல் டு சம்னே போட்டுக்கலாம். 19,150. நம்ம போயிட்டு பிவட் டேபிள் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, பிப்ரவரிக்கு 19,150 வந்திருக்கு. ஓகே ஓகே, கரெக்ட். இப்போ மேனேஜர் கேட்குறாரு, ஜனவரியில் எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டானா, என்ன சார் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படி சார் ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? கரெக்டாக சொல்ல தெரியணும். அதுக்கு வந்து நீங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க? உள்ள போயிட்டு டேபிள்ல போயிட்டு நீங்க போய் ஃபில்டர் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும் இல்லையா? இப்போ பாருங்க, இதில் போயிட்டு நான் வந்து டேட்டா ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். டேட்டா ஃபில்டர். ஸோ ஜனவரி மட்டும் வேணும்னு என்ன பண்ணுவோம்? ஆர்டர் டேட்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி மேனுவலாக போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஜனவரி மட்டும் செலக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு என்ன பண்ணோம்? இந்த இடத்துல போயிட்டு ப்ராடக்ட்ல போயிட்டு அல்மாண்ட் 100 கிராம் எவ்வளோ பேருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இல்லையா? அல்மாண்ட் 100 கிராம் எவ்வளோ பேருக்கு? 5,000 பேருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ப்ராடக்ட் வைஸ் ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு சொல்லி போடுறீங்க வச்சுங்க. ஓகே, ப்ராடக்ட் வைஸ் அல்மாண்ட் 100 கிராம்ஸ் இப்படி போடுறீங்க இல்லையா? 100 கிராம் ஜனவரியில் எவ்வளோ பேருக்கு? 5,000. ஓகே, அடுத்தது நான் பிப்ரவரி ஒன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இங்க போயிட்டு மறுபடியும் டேட்டா வந்து ஜனவரியை விட்டு பிப்ரவரி மட்டும் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிப்ரவரியில் எவ்வளோன்னு சொல்லி இங்கே மேனுவலாக ஒன்று ஒன்று பார்க்குறோன்னு வச்சுங்க. ஸோ இதில் வந்து 8,715 போட்டுருக்கு.
ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மேனுவலாக ஒர்க் பண்ணியிருக்கிறோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே, மேனுவல் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுறோம், மேனுவல் பை ஃபில்டரிங் டேட் அண்ட் ப்ராடக்ட். டேட் ப்ராடக்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் இல்லையா, இப்படிதானே பார்த்தோம். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? தெரிஞ்சுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் இங்க நம்ம என்ன பண்றோம், பிவட் டேபிள் எப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பிவட் டேபிள்ல போய் ஜனவரி பிப்ரவரி பார்க்கலாமா அப்படின்னு. பிவட் டேபிள்ல போயிட்டு நீங்க பாருங்க, இது வரைக்கும் வந்து நமக்கு மந்த் இருக்கு, டேட், அடுத்து வந்து சம் ஆஃப் அமௌண்ட் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட்ன்றது தான் அந்த டீட்டெயில் வரணும் இல்லையா. ஸோ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணியாச்சுன்னா எங்க போகுதுன்னு பார்க்கலாமா. ப்ராடக்ட் கிளிக் பண்ண உடனே ரோஸ் கீழே வந்துட்டு பாருங்க, ரோஸ் கீழே. ஸோ ஜனவரியில் அல்மாண்ட் எவ்வளோ போயிருக்கு, 5000 100 கிராம்ஸ். கரெக்டா பார்த்தோமா இல்லையா. அதை போயிட்டு இந்த இடத்துல பிவட் டேபிள்ல இருந்து பார்க்கலாம். ஸோ பிவட் டேபிள்ல ஜனவரியில் 5000 வந்துருக்கு. ஸோ மேட்ச் ஆச்சுங்களா உங்களுக்கு. பிப்ரவரியில் எவ்வளோ போயிருக்கு நீங்க பாருங்க, 8750. அதே தான் 8750. ஸோ இப்படி ஒன்று நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் லேர்ன் பண்ணிக்கங்க, பிவட் டேபிள் லேர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பிவட் டேபிளில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இந்த பிவட் டேபிள்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அங்கே ரோல் லேபிள்ஸ் தான் இருக்கு இல்லையா, மந்த்ன்னு தானே வரணும். இடத்துல மந்த்துக்குள்ள தானே இது வரணும். ஓகே, ரோல் லேபிள்ஸ் என்னன்றது இங்கே போட்டு அடுத்தது இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பிவட் டேபிளுக்கு உள்ளதான் வச்சு பண்ணணும். இங்கே வெளியே வச்சு பண்ணி ரைட் கிளிக் பண்ணினா வராது, வேற ஏதாவது வரும். பிவட் டேபிள்ல போயிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல கீழே, ஹைட் ஃபீல்ட் லிஸ்ட், பிவட் டேபிள் ஆப்ஷன், வேல்யூ ஃபீல்ட் செட்டிங். இந்த ஹைட் ஃபீல்டு லிஸ்ட்டுக்கும் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்கும் இடையில இருக்கும். இல்லை உங்க இடத்துல எப்படி உங்க கம்ப்யூட்டர்ல எப்படி வருதோ அதை பார்த்துங்க. பார்க்க வேண்டியது பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் தான். நீங்க போய் பிவட் டேபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே வந்து என்ன பண்ணுங்க, டிஸ்பிளேன்ற டேபுக்கு வந்துருக்குங்க. என்னென்ன டேப் இருக்கு, பிரிண்டிங், டேட்டா, அல் டெக்ஸ்ட், லேஅவுட் ஃபார்மேட், டூல்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ், டிஸ்பிளேன் இருக்கு. ஸோ டிஸ்பிளேன்றதுல வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு கிளாசிக் பிவட் டேபிள், ஐ எம் ரிப்பீட்டிங், கிளாசிக் பிவட் டேபிள்ன்ற செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிக்கங்க. இது வந்து என்னன்னா கிளாசிக் பிவட் டேபிள் லேஅவுட்னா எனேபிள்ஸ் டிராகிங் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இன் த கிரிட். நீங்க அப்படியே டிராக் பண்ணி போட்டுக்கலாம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, மந்த்ன்ற நேம் வந்துருச்சு மேல, புரிஞ்சுங்களா உங்களுக்கு. மந்த்து கீழே ஜனவரி பிப்ரவரின்றது இங்க வந்திருக்கு, ப்ராடக்ட்ன்றது வந்துருச்சுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அண்டு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இங்க வந்து ரோ லேபிள்ஸ் வந்து ஜனவரி, அப்புறம் இங்க வந்து என்ன இருக்குதுங்க, அடுத்து வந்து 5000 அமௌண்ட்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் வந்து அதை ரீடூ பண்ணி காமிக்கிறேன். ரீடூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் மறுபடியும் திரும்ப ஒர்க் பண்ணி காமிச்சு உங்களுக்கு அதை ஃபார்முலா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷனுக்குள்ள வாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே டிஸ்பிளே டேபுக்குள்ள போங்க, கிளாசிக் பிவட் டேபிள் செக் பாக்ஸ் டிக் பண்ணிங்க, ஓகே கொடுங்க, இந்த மாதிரி வந்து. ஸோ ஜனவரியில் வந்து மந்த்ன்ற டேட்டலுக்கு கீழே வந்திருக்கு. ஓகே, ஹெட்டிங் பேர் என்னது, மந்த், ஆர்டர் டேட் வைஸ் மந்த். அடுத்து வந்து இந்த மந்த்ன்ற எதுல இருந்து கிரியேட் பண்ணிருக்குன்னா ஆர்டர் டேட்ன்ற டேபிள்ல இருந்து வந்திருக்கு. ஆர்டர் டேட்ன்ற இடத்துல ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா, இந்த ஹெடர்ல இருந்து மந்த் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸல் நிறைய பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்கா தரக்கூடிய விஷயங்கள். ப்ராடக்ட்ன்றது எங்க இருந்து வந்திருக்கு, இந்த ப்ராடக்ட் ஹெடர், இந்த இடத்துல உள்ள ப்ராடக்ட் ஹெடர் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி இந்த டோட்டல் இருக்கு இல்லையா, டோட்டல் என்ன டோட்டல்னா இந்த இடத்துல பாருங்க, மெயின் ஹெட்டிங் ஆஃப் சம் ஆஃப் அமௌண்ட் இருக்கு. சம் ஆஃப் அமௌண்ட்னா இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த வேர்டு தான் அந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 5000 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அமௌண்ட்ன்றதை நம்ம போயிட்டு ஹெட்டிங்கை மாற்றணும், வேல்யூன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆர்டர் வேல்யூ சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல போய் பார்த்தா சம் ஆஃப் அமௌண்ட் இருக்கு, இங்க டோட்டல் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ்ன்றது பண்ணணும். டேட்டால போயிட்டு என்ன பண்ணணுமா, டேட்டால போயிட்டு ரெஃப்ரெஷ் சொல்லி கொடுத்தாச்சுன்னா பிவட் டேபிள்ல போய் பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பாருங்க ரெஃப்ரெஷ் இருக்கு, ரெஃப்ரெஷ் ஆல் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆல் கொடுத்தாச்சுன்னா இங்க வந்துடும். This action will overlap the pivot table 5 with the data already in the sheet data name, database and the sheet name கொடுத்துலாம். Do you want to replace the data? Yes சொல்லி கொடுத்துறோம். இப்போ பார்த்தீங்களா டேட்டா வேல்யூலாம் போயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்றோம், மறுபடியும் இந்த அமௌண்ட்ன்றது மட்டும் கிளிக் பண்ணுறோம். ஆர்டர் வேல்யூ இந்த மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல பிவட் டேபிள் ஃபீல்ட்லேயே மாறணும், இல்லை நேம் மாறணும் இல்லையா. பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் ரைட் சைடில் ஆர்டர் வேல்யூ சொல்லி மாறிச்சு. முன்னாடி இது அமௌண்ட் இருந்துச்சு. ஸோ கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல மறுபடியும் வந்துடும் சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூன்னு வந்துருச்சு. முன்னாடி என்ன இருந்துச்சு, சம் ஆஃப் அமௌண்ட்னு சொல்லி இருந்துச்சு.
ஸோ சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ அல்மாண்ட் வந்து ஜனவரியில் 5,000, அடுத்தது பிப்ரவரியில் 8,750. இதுதான் நம்ம வெரிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் கேஷ்யூ 8,800 இருக்கா ஜனவரியில், பிப்ரவரியில் 9,900 இருக்கா பார்த்துக்கலாம். அடுத்து சாக்லேட் ஜனவரியில் 1,500 இருக்கா, சாக்லேட் பிப்ரவரியில் 5,500 இருக்கா, ஓவரால் வேல்யூ 34,450 நமக்கு மேட்ச் ஆச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ போயிட்டு இந்த டேபிளில் போயிட்டு ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம வெரிஃபை பண்ண டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம டேட்டாலாம். ஸோ வெரிஃபை பண்ண டீட்டெயில் எல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் பிவட் டேபிளோட இது. அது மட்டும் இல்லை, இந்த லேட்ல போயிட்டு நீங்க எங்க வேணா மாத்திக்கலாம். இங்க பாருங்க ப்ராடக்ட் இங்க இருக்கு, நான் மந்த்ஸ் தூக்கி இந்த இடத்துல போட்டிருக்கேன் இல்லையா, இதை தூக்கி இங்க காலம் அப்படின்ற இடத்துல போட்டா என்னன்னு பார்க்கலாமா? அப்படி டிராக் பண்றேன். இது ஒரு டிராகிங் தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி பண்ணலாம். டிராக் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில் வந்துச்சு. அல்மாண்டு 2 டைம் ரிப்பீட் ஆனது, இப்போ ஒரே ஒரு டைம் ரோல ஒரே ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ ப்ராடக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே, ஏன்னா இந்த ரோஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கு, ரோஸ்ல ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கு. ஆனா காலத்துல பாருங்க, காலம் வைஸ் ஜனவரி பிப்ரவரில என்ன இருக்கு, மந்த்ன்றது இருக்கு. ஸோ இந்த மந்த்ன்றது காலத்துல தூக்கி போட்டதுனால இந்த மந்த் வந்து விச் இஸ் கமிங் ஃப்ரம் ஒரிஜினல் டேபிள் நேம் ஹெடர் வந்து ஆர்டர் டேட் இருக்கு. எங்க இருக்காது? இந்த இடத்துல ஆர்டர் டேட்ன்றது ஒரிஜினல் டேபிளோட ஹெடர். ஓகே, C4 பாருங்க, ஆர்டர் டேட் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா மந்த்ஸ்ன்றத கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணிருக்கு, எக்ஸல் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ ஜனவரியில அல்மாண்ட் 5,000. ஓகே, எல்லாத்தையும் முதல்ல பிளாக் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ 5,000 வெரிஃபை பண்ணிட்டோம். பிப்ரவரியில் 8,750 பண்ணிட்டோம். அதோட டோட்டலும் இங்கே வந்துடும் 13,750. இதுதான் பிவட் டேபிளோடது. நம்ம இங்கே போயிட்டு என்ன பண்ணணும், மேனுவலாக இங்கே போய் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ ஜனவரியில் எவ்வளவு நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் இங்கே போயிட்டு இந்த ஒரு காலை இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், டோட்டல் போட்டு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போய்ட்டு ஈக்குவல் டு போட்டு இதை 5,000 பிளஸ் 8,050 இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ பிவட் டேபிளுக்கு அந்த மாதிரி வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டு டோட்டல் 13,750, 13,750 அல்மாண்ட் 100 கிராம்ஸ் வந்துருச்சு. இதுதான் பிவட் டேபிளில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்குது. ஸோ பிவட் டேபிளில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை இவ்வளோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? முக்கியமாக வந்து கிளாசிக் பிவட் டேபிள் லே அவுட், இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நேம்லாம் வந்துடும், ப்ராடக்ட் ஜனவரி பிப்ரவரிலாம் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த பிவட் டேபிள் உள்ள கிளிக் பண்ணியாச்சுன்னா பிவட் டேபிளோட இந்த டீட்டெயில் வந்திருக்கு. ஸோ இதுதான் பிவட் டேபிளோட டீடைல்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போ குவான்டிட்டின்னு சொல்லி நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா என்ன பண்ணோம், எனக்கு இங்கே ஒரு ஆர்டர் வேலைன்றதுக்கு இருக்குல்ல, இதை விட்டுக்கலாம். குவான்டிட்டின்னு சொல்லி கிளிக் பண்ணிதுன்னா இதை கிளிக் பண்ணிதுன்னா குவான்டிட்டின்னு வரும். அல்மாண்ட் 100 கிராம் எவ்வளோ குவான்டிட்டி ஜனவரியில் சேலாக இருக்குது, 40 பாக்கெட்ஸ். பிப்ரவரியில் எவ்வளோ சேலாக இருக்குது, 70 பாக்கெட்ஸ். இல்லை எனக்கு குவான்டிட்டி வேணும், ஆர்டர் வேணும்னு ஃபீல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுங்க, இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்களா, சம் ஆஃப் குவான்டிட்டி, சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ. ஸோ ஜனவரியில் உண்டான குவான்டிட்டி அண்ட் ஆர்டர் டேட்டில் இந்த மாதிரி இருக்கு. பிப்ரவரியில் உண்டான குவான்டிட்டி அண்ட் ஆர்டர் டேட்டில் இந்த இருக்கு. எனக்கு இந்த லேஅவுட்டில் வேண்டாம், எனக்கு வந்து என்ன வேணும், ரெண்டுமே மாறி மாறி இந்த மாதிரி வேணும். சம் ஆஃப் குவான்டிட்டி மேலே எப்படி வேணும், அப்புறம் எதுவும் இந்த இடத்துல வேணும் அப்படின்னா சிக்மா வேல்யூஸ்ன்றதுக்கு மேலே போட்டு விடலாம் கட்டலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சிக்மா வேல்யூஸ்ன்றது முன்னாடி எப்படி இருந்துச்சு காமிக்கிறேன். இந்த காலம்ன்ற ஃபீல்டு பார்த்தீங்களா, மந்த்ஸ்ன்றது மேலே இருக்கு, அப்புறம் ரெண்டாவது சிக்மா வேல்யூஸ் இருக்கு. ஸோ சிக்மா வேல்யூஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன், அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு அப்படியே மேலே விடுறேன் சிக்மா வேல்யூஸ். இப்போ பாருங்க, ஜனவரியில் உண்டான குவான்டிட்டி மட்டும் இங்கே தனியாக வந்திருக்கு, பிப்ரவரியில் உள்ள குவான்டிட்டியும் வந்திருக்கு. ஸோ ஓவரால் எவ்வளவுன்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்த குவான்டிட்டி டோட்டலில் வந்திருக்கு. ஸோ ஜனவரி குவான்டிட்டி, பிப்ரவரி குவான்டிட்டி 40 + 70 அப்படின்றதுக்கு அடங்க சம் இந்த இடத்துல 110 இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டாங்க, இந்த மாதிரியும் ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் பிவட் டேபிளில் நீங்கள் முக்கியமாக லேர்ன் பண்ண வேண்டியது. ஸோ ஜனவரியில் உண்டான வேல்யூ 5,000, பிப்ரவரியில் உண்டான வேல்யூ 8,750 ஃபார் அல்மார்ட். ஸோ ஓவரால் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டவங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல கிராண்ட் டோட்டலையும் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் வேண்டாம்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு மாற்றிக்கலாம்ல. நம்ம போய் தனித்தனியாக ஒன்று ஒன்றா வந்து மேனுவலாக பண்ணோன்னா ஒன்று ஒன்றா உட்காந்து டெலிட் பண்ணிட்டு இருக்குது. இதுதான் பிவட் டேபிளோட ஃபீச்சர். ஸோ டோட்டல் ஓவரால் சேல்ஸ், ஓவரால் குவான்டிட்டி ஜனவரி 180, பிப்ரவரி 180. திஸ் ஹேஸ் நோ மீனிங் ஆஃப், பிகாஸ் அல்மாண்ட் செப்பரேட், கேஷ்யூ செப்பரேட் குவான்டிட்டியில் போட்டிருக்கோம். இது எனக்கு குவான்டிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஜனவரியில்
15,300 ப்ராடக்ட்ல பிப்ரவரியில் 19,150 சேல் ஆயிருக்கு. ஓவரால் 34,350 இருக்கு. இல்லை எனக்கு மைண்டு மாறிடுச்சு, எனக்கு இப்போ வந்து எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி ஃபீல் பண்ண டக்குனு ப்ராடக்ட் என்ட்ரி பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு போகுது. ஓகே, ப்ராடக்ட் என்ட்ரி பண்ணிட்டீங்க. இது மாதிரி வந்து எனக்கு ஜனவரி பிப்ரவரி டீட்டெயில் எனக்கு வேண்டாம், மந்த் வைஸ் வேண்டாம், ஓவரால் இருந்தால் போகணும்னா இது மாதிரி டக்குனு என்ட்ரி பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் பிவேட் டேபிள் அப்படின்ற ஒரு வெரி குட் எக்ஸலன்ட் ஃபீச்சர் இன் எக்ஸல். லேர்ன் பண்ணிக்கங்க. உங்களோட டேபிள் வந்து எப்படி இருக்கோ அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டீட்டெயில் போட்டீங்கன்னா உங்களுக்கு உதவுறதுக்கு நல்ல வாய்ப்பு எனக்கு. ஓகே, நன்றி, டேக் கேர், பை.